சுவாமியே சரணமையப்பா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா. அந்த வாரார் ஐயப்பா, இந்த வாரார் ஐயப்பா, 5 மலை தான் கடந்து ஓடி வாரான் ஐயப்பா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் 29/11/2024 வெள்ளிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, இன்று சுவாதி நட்சத்திரம் கொண்ட நாள். இந்த பூஜை வழிபாடுகள் இறை பிரார்த்தனைகளிலே நாம் ஈடுபடுவதும், இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா சிறப்பாக அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது. கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த பூஜை வழிபாடுகள், பஜனைகள், அபிஷேகங்கள், சங்காபிஷேகங்கள், மலையாள பூஜைகள், அன்னதான பூஜைகள் என்று சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற சிறப்போடு கூடியது. இந்த பூஜை வழிபாடுகளை சகலம் கலந்து கொள்வதும், இன்றைய தினம் சாஸ்தாபுரத்தினுடைய இளவரசன் சாம்பசிவஸ்ரீ மணிகண்ட சர்மா அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், கார்த்திகை மாதத்து சுவாதி நட்சத்திரம். இன்று அவருடைய ஜென்ம நட்சத்திர பிறந்த நாளை முன்னிட்டு சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷமான சங்காபிஷேகம், மலையாள பூஜை, அன்னதான பூஜை, சிறப்பான பஜனை வழிபாடுகளோடு இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள், வசதி குறைந்த மாணவ செல்வங்களுக்கு அப்பியாச கொப்பிகள், பாடசாலை உபகரணங்கள் இன்றைய தினம் பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற இந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கான இந்த பாடசாலை அப்பியாச கொப்பிகள், உபகரணங்கள் வழங்கப்படவும் இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே அனைவரும் கலந்து இறையருளையும் பெறுவதோடு, இந்த வசதி குறைந்த பாடசாலை மாணவர்களுக்கான இந்த சிறப்பான பாடசாலை உபகரணங்கள், பாடசாலைக்குரிய அப்பியாச கொப்பிகள், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இன்றைய தினத்திலே அந்த பூஜையிலே வசதி குறைந்த மாணவர்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அவ்வாறான மாணவர்கள் இந்த பூஜையிலே கலந்து அவற்றையும் பெற்று, ஐயனுடைய அருளையும் பெற்று, அன்னதான பூஜையிலும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த மகர ஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபம், மோடி ஹால் மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த பூஜை வழிபாடுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களில் இலங்கையில் வாழும் எல்லா மக்களும் பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இயற்கையினுடைய சீரற்ற நிலையில் கடும் மழை, அதனால் வெள்ளம், வீட்டுக்குள்ளே வெள்ளம் என்று சொல்லி இடப்பெயர்வுகளை சந்திக்கின்றவர்களும் பல்வேறு அழிவுகளை சந்திக்கின்றவர்களும் தங்களுடைய அன்றாட வாழ்வை தொடர முடியாமல் அல்லல் படுகின்றவர்களுமாக இந்த நாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள். எங்களை அன்போடு பராமரிக்கின்ற இறைவன் இந்த இயற்கையிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. எங்களை வழிநடத்துகின்ற இறைவன் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்களை தருகின்றார் என்று சில வேளைகளிலே நாங்கள் இறைவனை நொந்து கொள்ளலாம். இயற்கையினுடைய மாற்றங்கள் கடவுளுடைய கரங்களில் இருந்தாலும் இந்த இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு நாங்கள் நல்ல முறையிலும் அல்லது குறைபாடுள்ள நிலையிலும் நாங்கள் தாக்கப்படலாம். சிலருக்கு இது நன்மையாக இருக்கலாம். நல்ல மழை பெய்திருக்கின்றது, குளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றது, கிணறுகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றது, அதனாலே எங்களுடைய எதிர்காலம் வருகின்ற வருடம் சிறப்பானதாக இருக்கும் என்றும் எண்ணுவது உண்டு. அதே வேளையிலே நாங்கள் விதைத்த பயிர்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற சொத்து பத்துகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன, தண்ணீருக்குள்ளே மூழ்கிவிட்டன. இப்படி நாங்கள் பலவாறு இந்த துன்பங்களை பார்க்கின்றோம். இறைவன் பராமரிக்கின்ற இறைவன் நிகழக்கூடிய இதுக்கும் அதிகமான துன்பங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருக்கலாம். இந்த இறைவன் எங்களை வழிநடத்துகின்ற பொழுது நாங்களும் எங்களை பாதுகாப்பதற்காக முன்னெடுப்பான சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றும் எங்களிடம் எதிர்பார்க்கப்படலாம். அதனால இந்த இயற்கையினுடைய இந்த மழை, கனமழை எங்கள் மத்தியிலே அழிவுகளை, பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் இவைகளெல்லாம் எங்களுடைய மண்ணை செழிப்புற செய்கின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தூர நோக்கிலே இவற்றினுடைய பயன்களை நீங்களும் உங்களுடைய மக்களும் உங்களுடைய சமூகமும் பெற வேண்டும் என்று ஆசித்து இறைவனுடைய அருளுக்காக இறைவனுடைய பராமரிப்பு உங்கள் எல்லோரையும் தொட்டு நிற்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும்,
நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும், அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக இப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா? அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல
இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.